பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்கு லட்சுமி கடாட்சம் இயற்கையாகவே அமைய தன்மை உண்டு. கால நேரம்னா முன்ன பின்ன மாறலாமல் இயற்கையாகவே உண்டுங்க. குறிப்பாக இன்றைக்கி பெண்கள் ஸ்பெஷல். ரிஷபராசியில் உள்ள பெண்கள் அவங்க வாழ்க்கை ரிஷபம்னாலே அழகு, அட்ராக்ஷன் உடைய ராசியில் இந்த ராசியில் உண்டுங்க. நிறைய ஆண் பெண் பொதுவாக வந்து பெண்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கருப்பாக இருந்தும் கலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதில் இது வசீகரத்தன்மை, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டெய்லரிங் இதெல்லாம் நேக்காக இருக்கும். இவங்க செய்கிற தொழில் பார்த்திங்கன்னா இவங்க ஸ்பெஷலாக இருப்பாங்க, யூனிக்காக இருக்கும். வேகமாகவும் செய்யக்கூடிய அம்சம் உண்டு. அது இல்லாமல் நேர்த்தியாக செய்யக்கூடியது என்னென்ன இதெல்லாம் இவங்க இயற்கையாக இவங்களுக்கு போகிற இடத்துல வந்துடும். பொதுவாக இந்த ராசிக்கு சிறந்த பேச்சாளரில் இருக்கிறது ரிஷபராசி. மக்களே பேசக்கூடியது, பேச்சால் வசீகரிக்க கொண்டு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்கு லட்சுமி கடாட்சம் இயற்கையாகவே அமைய தன்மை உண்டு. கால நேரம்னா முன்ன பின்ன மாறலாமல் இயற்கையாகவே உண்டுங்க. குறிப்பாக இன்றைக்கி பெண்கள் ஸ்பெஷல். ரிஷபராசியில் உள்ள பெண்கள் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பயணங்கள் என்னென்ன, திருமணம், குடும்ப உறவுகள், சொத்து சுகங்கள், வீட்டு அண்டை வீட்டார்கள் இருக்கும், அவங்க இருக்கும் இடத்துல என்ன மாதிரி நடக்கும், சொத்து ரீதியாக எப்படி அமையும், வழக்குகள் ஏதாவது 1 2 வந்தால் இப்படி வரும், தந்தையின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, தாயுடன் உறவு என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த ஜோதிடர் யுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். முழுசாக பார்க்கும்போது டவுட்டுகள் வரும், கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ரைட். பொதுவாக ரிஷபம்னாலே அழகு, அட்ராக்ஷன் உடைய ராசியில் இந்த ராசியில் ஒன்றுங்க. நிறைய ஆண் பெண் பொதுவாக வந்து பெண்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கருப்பாக இருந்தும் கலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதில் இது வசீகரத்தன்மை, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. நிறைய பொலிட்டீஷியன், அரசியல் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் அன்றைக்கி ரிஷபராசி நிறுத்துவேன். ஏன்னா மக்கள் கூட தொடர்பு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, ஈஸியாக அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்க தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரியாலேயே. ஏன்னா மக்கள் தொடர்பு ஈஸியாக இருக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு உண்டு. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டெய்லரிங் இதெல்லாம் நேக்காக இருக்கும். இவங்க செய்கிற தொழில் பார்த்திங்கன்னா இவங்க ஸ்பெஷலாக இருப்பாங்க, யூனிக்காக இருக்கும். வேகமாகவும் செய்யக்கூடிய அம்சம் உண்டு. அது இல்லாமல் நேர்த்தியாக செய்யக்கூடியது என்னென்ன செய்வாங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஹாஸ்டல் நடத்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க வீட்டு பக்கத்தில் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும். நிறைய அந்த பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டு, ஆடு மாடுகள் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். வில்லேஜ்னு அப்படி சொல்லணும். இவங்க எங்கே இருக்காங்களோ வீட்டு அருகில் பஸ் ஸ்டாப் வந்துடும். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் தாங்க பஸ் ஸ்டாண்டு, பின்னாடி தாங்க பஸ் ஸ்டாண்டு தான் நடந்து போகிறது. அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு வந்துடும். அது இல்லாமல் மளிகை கடை, ஒரு டெய்லர் கடை, பியூட்டிஷியன், மேக்கப் சம்மந்தப்பட்ட ஒரு சில நேரத்தில் வீட்டு அருகில் இருக்கும், இல்லை இவங்களே அமைச்சிருவாங்க. இதே சிட்டியாக இருக்குதுன்னு வைங்க சார், இந்த தேட்டர் பக்கத்தில், அந்த நகைக்கடை பக்கத்தில், இந்த கவரிங் கடை பக்கத்தில், ஏடிஎம் அருகில் அப்படி வந்துடும். சொல்கிற போதே சொல்லுவாங்க, இந்த இதிலேருந்து சொல்லுவாங்க, இந்த ஹோட்டல் பக்கத்தில் வந்துருங்க. இப்போ ஹோட்டலும் வந்துடும். இதெல்லாம் இவங்க இயற்கையாக இவங்களுக்கு போகிற இடத்துல வந்துடும். பொதுவாக இந்த ராசிக்கு சிறந்த பேச்சாளரில் இருக்கிறது ரிஷபராசி. மக்களே பேசக்கூடியது, பேச்சால் வசீகரிக்க கொண்டு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல தந்தையின் தொழில் அமையும் அப்படின்னு பெண்களுக்கு தைரியமாக சொல்லலாம். இந்த இருக்கிற பெண்கள் தந்தை என்ன தொழில் செய்தாரோ அதே தொழிலை செய்யக்கூடிய அம்சம் உண்டு. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்பா இருந்து வேலை கிடச்சது அப்படின்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி, ரிஷப லக்னமுடைய பெண்களுக்கு வந்திருக்கு. ரைட். இப்போ லக்ன ரீதியாக ஒரு சில பலன் மாறும், இருந்தாலும் ராசியை பார்த்துட்டு போயிடுவோம். அப்போ இவங்க குறிப்பாகவே இவங்களுக்கு டீச்சர், லாயர், கவர்மெண்ட் எம்ப்ளாயி இதெல்லாம் இவங்களுக்கு இவங்க வீட்டில் இருப்பாங்க, இல்லை இவங்களே இருப்பாங்க, பக்கத்தில் அமைஞ்சிடும். இந்த மாதிரி இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட், வீடு கட்டுற யோகம் உண்டு. வீடு மாடி வீடுடன் இருக்கும். வாடகை வருமானம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. உழைக்காத வருமானம், கமிஷன் வகை வருமானங்களாக வரும். கவர்மெண்ட் அரசால் அனுதாயம் உண்டு. இப்போ கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் போடுவாங்க, இவங்களுக்கு டக்குன்னு கிடச்சிரும். இவங்க தைரியமாக அப்ளை பண்ணணும், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. இதெல்லாம் இருக்குது. ரைட். ஃபஸ்ட் ஆப்ஷன் இவங்களுக்கு வேலை யோகம் சூப்பர். வேலையா இல்லை பிஸ்னஸா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் வேலைக்கு போகிறது. சிறந்த வேலையில் அந்த இதில் நுணுக்கமாக இருப்பாங்க, முதலாளி மாதிரி இருப்பாங்க. இப்போ முதலாளி இன்வெஸ்ட் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இவங்க அந்த வேலையில் இவங்க தலைமை தாங்கும் பண்பாக இருக்கும். இவங்க இருந்தால் தான் மூவே ஆகும். முதலாளி மாதிரி இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க எங்கே போனாலும் ஷைன் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். இவங்களுக்கு டக்குன்னு காம்படிஷன் வந்துடும். ஏன்னா எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் கிடச்சிரும், தலைமை பண்பு வந்துடும், நிர்வாகம் இவங்க கையில் வந்துடும்.
எதிரிகள், அதுவும் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்டது தான் இவங்கள முன்னொன்று பின்னொன்று பேசுவாங்க. ஆனால் இருந்தாலும் அதையும் வெற்றி பெற திறமையை உள்ள ராசியில் அது ராசி உண்டு. ரைட். இப்போ படிப்பு சம்மந்தமாக, படிப்பு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட்டோட சலுகைகள் கிடைக்கக்கூடியது. படிப்பு சம்மந்தமாக அதை பாருங்கள், பிராண்டடான ஸ்கூலாக இருக்கும். படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையுடைய ராசியில் ஒன்று. குழந்தை என்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை சம்மந்தப்பட்டது. இந்த நட்சத்திர ரீதியாக கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரம் சொல்லிட்டு மற்ற பலன் போகிறேன். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கையாளும் முறைகள் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு ராசி, இந்த பெயரில் கிருத்திகா கார்த்திகான்னு வந்துட்டால் கூட என்னென்ன, அந்த பெண்கள் பேரை அமைஞ்சிட்டா கூட இந்த பெயர் தத்துவம், இந்த ராசி தத்துவம் என்னென்னா, திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும், ஆனால் திருப்தி இல்லாத ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்குங்க. அப்போ கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். டக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கல, இந்த விரக்தியை காட்டிடுவாங்க. நிறைய ஜோதிடம் பார்க்குறது எங்கள் அனுபவத்திலே கிருத்திகா கார்த்திகா அந்த பேர் வந்துட்டாலே திருமணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வருத்தம் பட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட அது அவங்க மன ரீதியாக, அந்த சூழ்நிலை ரீதியாக தோணும். அவங்க பெட்டராக அடுத்தடுத்த, ஏன்னா இவங்க ஒரு நிர்வாகம், இவங்க இருக்கிற திறமைக்கு கணவன் கொஞ்சம் ஒத்துழைப்பு கம்மியாக இருக்கும். அந்த ஒத்துழைப்பு குறைவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும், தவிர அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. இந்த கிருத்திகை நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் எதிலும் சிறந்து விளங்கக்கூடிய அம்சம் உண்டு. எங்கே போனாலும் பீப்புள் அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு துணிக்கடையில் போகும்போது ரோகிணி நட்சத்திரம் இருக்கிற பெண்கள் இருந்தாங்க. அவர் அந்த ஓனர் சொல்லும் பொழுதே, இந்த பட்டு செக்ஷனில் இருக்கும்போது சூப்பராக இந்த பெண் இந்த இடத்துல இருந்தாலே அவ்வளோ வியாபாரம் நடக்குதுங்க. ஒரு பிஸ்னஸ் இதாக இருக்குன்னு கேஷியரில் வேறு பக்கம் அனுப்புனேன். அந்த ராசி கேஷியரில் அனுப்புனா கேஷியர் சம்மந்தப்பட்ட மற்றது நடக்குது, பட்டு செக்ஷன் நடக்க மாட்டேது அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னேன், சார் இப்போ கேஷியருக்கு ஒரு ரோகிணி நட்சத்திரத்தை போட்டுருங்க, பட்டு செக்ஷனில் இருக்கட்டும்னு. அப்போ ஈஸியாக மற்றவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணுறது, மற்றவங்க மனதில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸை காட்டக்கூடிய திறமை உண்டு. என்ன இவங்களுக்கு என்னென்னா, தாய்மாமனோட அனுகிரகம் கொஞ்சம் குறைவு. தாய்மாமன் இல்லை, இருந்தால் பயன் இல்லை. ஒரு சில தாய்மாமன் இருந்தாங்க, கொஞ்ச நாள் பண்ணாங்க, சரியாக கிடைக்கலங்கிற மட்டும் இந்த பாயிண்ட் வந்துடும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒரு சிறப்பு என்னென்னா, இவங்களுக்கு நிறைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானங்கள் வர வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு நிறைய மருத்துவத்துறையில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த குழந்தையை தள்ளி போடலான்னு தோணும் இந்த ராசி, இந்த நட்சத்திரம் இருந்தால் மட்டும். ரைட். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிஷப ராசியில் திருமணம் என்ற ஒரு பாயிண்ட். திருமணத்தில் நிறைய பேருக்கு அசலில் அமையுதுன்னு சொல்லுவாங்க. வெளியே அமையுது, சொந்தத்தை விட்டு வெளியே கொடுத்தோம், தூரத்து சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் அமையும். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்குது. திருமணத்துக்கு பின் வெளிநாடு, வெளி மாநிலம், சொந்தத்திலே கட்டினா கூட திருமணத்துக்கு பின் இடம் மாறிடுவாங்க. ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாற அம்சம் முடியாது. இந்த ராசி மாறக்கூடிய அம்சம் உண்டு. அடிக்கடி கும்பாபிஷேகம் நடத்திய அந்த ஊரில் இருக்கிற, அந்த ஊர் எங்கே நடக்குதோ அந்த ஊரில் வரன், கும்பாபிஷேகம் போனால் வரன் அமைஞ்சிடும். இந்த இதுக்கு கோயில் கும்பாபிஷேகம் போயிட்டு வாங்க, டக்குன்னு வரன் அமைஞ்சிடும். இந்த ஹஸ்பண்ட் வீட்டிலே கும்பாபிஷேகம் நடத்தியிருப்பாங்க. வண்டி வாகனத்தில் ஆர்வம் உண்டு. இவங்க பார்த்திங்கன்னா பொதுவாக ஆடு மாடுகள் இவங்க வீட்டில் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பால் வியாபாரங்கள் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கே தோணும், ஒரு கவரிங் கடை, டெக்ஸ்டைல் கடை இந்த மாதிரி போடணும், ஒரு பால் வியாபாரம் பண்ணலாமா, ஹோட்டல் வைக்கலாமா, டக்குன்னு வச்சுருவோம். ஆனால் நடக்கும். லேடிஸ் ஹாஸ்டல்லாம் பக்கத்தில் மேனேஜ் பண்ணுறது சிறந்த நிர்வாகி இவங்க தான். இந்த பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டதால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது அதில் இல்லை அதாவது டிசைனிங் சம்மந்தப்பட்ட எந்த ஃபீல்டும் இவங்களுக்கு செட் ஆகுங்க. இந்த மாதிரி இருக்கும். ரைட். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், முழு விவரங்கள் இன்னும் டீப்பாக பார்க்கணும், தசாபுத்தி ரீதியாக மற்ற அம்சம் பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள், இந்த பெண்களுக்கு ரிஷபராசி பெண்கள் பூர்வீக சொத்துக்கள் இயற்கையாக உண்டு. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ அவங்க வீட்டில் அவங்களுக்கே கொடுக்குற எண்ணம் இருக்கும். கொடுக்கலன்னா நீங்கள் கேட்டால் இந்த வழக்குகள் போட்டால் ஈஸியாக ஜெயிக்கிற ராசியில் இது உண்டு. பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் எங்களுக்கு கிடச்சிருச்சு, ஜெயிச்சிட்டாங்க, நடந்தது. ரைட். தந்தை வழி குடும்ப உறவுகள் உங்கள்கிட்ட மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் உண்டு. உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நகை சம்மந்தப்பட்டது சேர்க்கக்கூடிய யோகம் உண்டு. இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு பாருங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலம் யோகம் உண்டு. சிறு சேமிப்பு உங்களுக்கு மிகுந்த யோகம் கொடுக்கும். இந்த கவர்மெண்ட்டு கொடுக்குற ரிலீஸ் பண்ணுற ஸ்கீம்ஸ் அத்தனையும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. படிப்பு ரீதியாக இருக்கலாம், பெண்களுக்கு இந்த பைக்கு கொடுக்கறது, பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த 1000 ரூபாய் திட்டங்கள், இதெல்லாம் இந்த இருக்கிற பெண்களுக்கு கிடைக்கும். வயது எத்தனை வயசானாலும் கிடச்சிரும். அப்போ கவர்மெண்ட்டோட ஸ்கீமை அனுபவிக்கிற திறமை, இந்த அனுபவிக்கிற அமைப்பு இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும். குழந்தை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதில், குழந்தை சம்மந்தப்பட்டதில் மட்டும் என்ன அப்படின்னா, குழந்தை தாமதப்படுத்தக்கூடாது. குழந்தை பிறந்த பின்னே உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்டு சேரும். இப்போ குழந்தை தாமதப்படுத்தாமல் இருக்க வேண்டியது உண்டு.
குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் உண்டு, குலதெய்வ வாக்குப்பளிதம் உண்டு. இவங்களே நிறைய ஜோசியம் படிக்கிறது, வாக்குப்பளிதம் உண்டு. என்ன கூட்டு தொழில் மட்டும் செட் ஆகாது. டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். கூட்டுன்னு போட்டால் சண்டை வந்துடும். அப்போ உங்கள் பேரில் போடாமல் உங்கள் குடும்ப உறவினர்கள் பேரில் கூட்டு போட்டு பண்ணிட்டா நல்லாயிருக்கும். தனித்து உங்கள் பேரில் கூட்டுங்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ரைட். இப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கடவுள் வழிபாடுகள் அப்படி இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்கு பொதுவாக பெருமாள் அம்சம் வழிபாடுகள், லட்சுமி நாராயணர், லட்சுமி நரசிம்மர் இதெல்லாம் கும்பிட்டுவாங்க. சூப்பராக இருக்கும். இந்த ராசிக்கு சிறப்பே கும்பாபிஷேகம் சொன்ன மாதிரி முருகர் கோயில்கள் போயிட்டு வந்தால் கஷ்ட நஷ்டங்கள் தீர்ந்துடும். மருத்துவ செலவு அதிகமாக வருதா, முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மருத்துவ செலவு நிற்கும். கணவன் சம்மந்தப்பட்டது சிறந்த இது நடக்கிறது. இப்போ 2வது குழந்தைகள் பொதுவாக குழந்தை பிறந்தால் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வேறு ஊரில் படிக்க நீங்களே மாறி இருப்பீங்க, அவங்க படிக்க தோணும். லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் நிற்கக்கூடிய அம்சம் இவங்களுக்கு இயற்கையாக உண்டு. வின் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. பாருங்கள், பதவி உயர்வு உண்டு. லோக்கல் பாடி எலெக்ஷன், இந்த சொசைட்டியில் எலெக்ஷன்லாம் வந்துடும். ரைட். எக்ஸாம் சம்மந்தப்பட்டதில் சூப்பராக கையெழுத்து அழகாக இருக்கக்கூடியது. அண்டை வீட்டாரோட நெருங்கி பழகக்கூடிய அம்சம் உண்டு. நீங்கள் இருக்கிற பக்கத்து வீட்டில் ஒரு சொத்து வாங்கியிருப்பாங்க, அது பெண் பேரில் இருக்கும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பெண்கள் கூட்டமாக அமர்ந்து பேசக்கூடிய அம்சம் உண்டு. இந்த மகளிர் சுய உதவி குழுவில் ஒரு தலைமை பொறுப்போ அதன் மூலம் ஆதாயம் உண்டு. இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்கும். மடிக்கணினி, சைக்கிள்லாம் ஈஸியாக கிடச்சிரும். இவங்களுக்கு எல்லா பெண்கள் கிடையாது, இவங்களுக்கு நல்ல பிராண்டாகவே கிடச்சிரும். ஆக மொத்தம் இந்த பெண்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. இதை தாண்டி நிறைய யூனிக்கான கேள்விகள் இருக்கும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதில் பதில் அளிக்கிறேன். அதில் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.